வசதியான பிள்ளைகள் படிக்கிற நகர்ப்புற பள்ளிக்கூடங்கள் இருக்கு. அந்த வாய்ப்பு வசதி நம்ம ஊர்ல கிடைக்கணும். இதுவரை 123 அரசு பள்ளிகளுக்கு இதுவரைக்கும் மொத்தமா நம்ம அதை செஞ்சிருக்கோம். இந்த முறை அந்த திட்டம் கல்லூரிகளுக்கும் விரிவுபடுத்தப்பட்டு கிட்டத்தட்ட போன ஆண்டு இந்த ஆண்டு நிதி ஒதுக்கீடு முடிஞ்சிருச்சு. கிட்டத்தட்ட ஒரு 24 கல்லூரிகளுக்கு 24 ஸ்மார்ட் கிளாஸ் கல்லூரிகள் வகுப்பறைகளுக்கு நம்ம போட்டிருக்கோம். இதோட நேற்று வந்து பள்ளிக்கல்வி உயர்கல்வித்துறை அமைச்சர் அவர்களை சந்திச்சு ஒரு முக்கியமான கோரிக்கை வச்சிருக்கோம். ஒன்று, நம்ம கிருஷ்ணாயபுரம், அரவக்குறிச்சி, வேடசந்தூர், மணப்பாறை கலை அறிவியல் கல்லூரிகளை முதலமைச்சர் அவர்கள் கொடுத்துருக்காங்க. அந்த கல்லூரிகளில் வந்து ஒரு முக்கியமான படிப்புகள் சிலது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு, ஐடி, எம்எஸ்சி பொலிட்டிக்கல் சயின்ஸு, இந்த மாதிரி முக்கியமான ஒரு பாடப்பிரிவுகள் ஒரு 11 வகை பாடப்பிரிவுகளை நம்ம கொடுத்துருக்கோம். அதில் ஒவ்வொன்றும் கொஞ்சம் கொஞ்சமாக அப்டேட் பண்ணணும்னு அதோட விராலிமலைக்கு கல்லூரி வேண்டுங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம தொடர்ந்து முன் வச்சிருக்கோம். அதே மாதிரி மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரிஞ்சதான் அரசு மருத்துவமனைகள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள் இந்தியாவோட கம்பேர் பண்ணுறப்ப பல இடங்களில் நல்லா வேலை செய்கிறாங்க. ஆனால் கூட இன்னும் உயிர்காக்கும் மருத்துவ உபகரணங்கள் வந்து மருத்துவமனைகளுக்கு தேவையாக இருக்குது. நீங்கள் அன்னைக்கு கூட வந்திருந்தீங்க, கிருஷ்ணாயபுரத்தில் கூட ஒரு சம்மந்தப்பட்ட எக்யூப்மெண்ட்ஸ் இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த முறையும் வந்து 2-3 மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு இந்த முறையும் நம்ம சலவை இயந்திரத்துக்கு 20 லட்சம் ரூபாய் கொடுத்துருக்கோம். மண்மங்கலம் மருத்துவமனைக்கு 1,40,000 ரூபாயும், தாந்தோடி மற்றும் புத்தானத்தம் ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கு 19 லட்சம் ரூபாயும் நம்ம நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்கோம். இது இல்லாமல் முக்கியமாக அந்த ஏழை மக்களுக்கும் உயிர்காக்கும் அறுவை சிகிச்சைகள் செய்யறதுக்கு பாரத பிரதமர் நிவாரண நிதியிலிருந்து ஏறக்குறைய 38 பேருக்கு 1,06,00,000 ரூபாய் இந்த டைம் பெற்றுக் கொடுத்துருக்கோம். இது வந்து ஒரு ஹையஸ்ட் ஆன அமௌண்ட். இது இல்லாமல் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி அறக்கட்டளையிலையும் கல்வி மருத்துவத்திற்காக ஒரு 7 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு நம்ம பெற்றிருக்கிறோம். அது இல்லாமல் கொஞ்சம் எம்பி நிதி, அரசாங்கங்கள், மாநில அரசாங்கம், ஒன்றிய அரசாங்கங்கள் அணுகி பெறுகிற நிதியை தவிர இந்த முறை சமூக பொறுப்பு நிதியும் நம்ம கொஞ்சம் HCCP கோகோகோலாட்டிலிருந்து கொண்டு வந்திருக்கோம். 3 ஸ்மார்ட் கிளாஸ், ஒரு அங்கன்வாடி புனரமைப்பு, 2 குடிநீர் சுத்திகரிப்பு மையங்கள், 15 பேருக்கு தையல் இயந்திரங்களை அவங்க கொடுத்துருக்காங்க. இந்த குடிநீர் சுத்திகரிப்பு மையங்கள் வந்து நான் 100 நாள் வேலை காட்டுக்கு மக்களை பார்க்க போனப்ப விராலிமலையில் கலான்னு ஒரு அக்கா வந்து சொன்னாங்க, எங்கள் ஊரில் அதிக பேருக்கு கிட்னி பாதிப்பு வருது அப்படின்னு. நாங்கள் தண்ணியை டெஸ்ட் பண்ணி பார்த்தல TDS செலவு அதிகமாக இருந்தது. அதனால அந்த பகுதிகளில் நம்ம போட்டிருக்கோம். இந்த வருஷம் வந்து சில கோரிக்கைகள் நமக்கு வந்திருக்கு, அதையும் வந்து நம்ம பண்ணணும். அடுத்து வந்து ரயில்வே பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம கிட்டத்தட்ட 60 கோரிக்கைகளை நம்ம முன் வச்சிருக்கோம். எந்தெந்த கோரிக்கைகள்னு பாருங்க. இந்த ஓராண்டுல ஒன்றிய அமைச்சர்கள் வந்து 12 பேரையும், ஒன்றிய அரசின் உயர் அதிகாரிகள் வந்து 5 பேரையும் சந்திச்சு ஏறக்குறைய 96 கோரிக்கைகளை நம்ம வச்சிருக்கோம் இந்த ஒரு வருஷத்துல. அந்த 96 கோரிக்கைகள் 29 கோரிக்கைகள் ஏற்கப்பட்டிருக்கு. அதுல ரயில் சேவை மேம்பாலங்களுக்கான 13 கோரிக்கைகள் ஏற்கப்பட்டிருக்கு. தேசிய நெடுஞ்சாலைகள் மேம்பாலங்களுக்கு 10 கோரிக்கைகள் ஏற்கப்பட்டிருக்கு. கரூரில் விமான நிலையம்ங்கிற கோரிக்கை ஏற்கப்பட்டிருக்கிறது. மாநில அரசாங்கம் வந்து நிலம் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை தொடர்ச்சியா 2 விமானத்துறை அமைச்சர்களும் வச்சிருக்காங்க. கரூர்ல ESI மருத்துவமனை கோரிக்கை ஏற்கப்பட்டிருக்கு. 30 பெட் ஹாஸ்பிட்டல் சாங்ஷன் பண்ணிட்டாங்க. அது 100 பெட் ஹாஸ்பிட்டலா மாத்தணும் திருப்பி ஒரு கோரிக்கை நம்ம வச்சிருக்கோம். அது ஏற்கப்படும் சொல்லியிருக்காங்க. அதே போல ஆயுர்வேதம், யோகா, இயற்கை மருத்துவம், யுனானி சித்த மருத்துவம், ஹோமியோபதி உள்ளடக்கிய ஆயுஷ் மருத்துவமனை நம்ம கேட்டிருக்கோம். அதுக்கும் ஒப்புதல் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அயலூர், கோம்பை, கண்ணூத்து, நம்ம கோட்டக்கரை, சேவாப்பூர், பெரிய திருமங்கலம், கோவிலூர் இந்த பகுதிகளில் அலைபேசி கோபுரங்களும் இல்லை சேவையை மேம்படுத்த கேட்டிருக்கோம். குறிப்பாக கண்ணூத்து, கோட்டக்கரை எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கடவுர் இதெல்லாம் வந்து அயலூர் இதுலலாம் வந்து 75 வருஷமா சர்வீஸே கிடையாது. ஃபோனே இல்லாமல் தான் அவங்க இருந்திருக்காங்க. நமக்கு வந்து அயலூர், கோம்பை, கோட்டக்கரை பொறுத்த வரைக்கும் நம்ம செஞ்ச இது கண்ணூத்து, கோட்டக்கரை பொறுத்த வரைக்கும் நம்ம செஞ்சுருக்கோம். அயலூர் வந்து இந்த முறை கொடுக்கப்படும் சொல்லியிருக்காங்க. மாற்றுத்திறனாளிகள் மற்றும் முதியோர்களுக்கு உதவி உபகரணங்கள் வழங்கும் முகாம்களை எப்போவுமே அலின்கோ முகாமை தமிழ்நாட்டிலேயே ஜெயிச்சுடி நம்ம தான் முதல்ல நடத்துகிறோம். இந்த முறையும் நம்ம தான் முதல்ல நடத்தியிருக்கோம். 17 கேம்ப் நடத்தணும். அதில் 4 கேம்ப் நடத்தி முடிச்சிருக்கு. அதே மாதிரி மணப்பாறை காவிரி கூட்டு குடிநீர் திட்டத்திற்கு ஒரு ஒன்றிய அரசின் நிதி வந்து பங்குத்தொகை இல்லாமல் இருந்தது. தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள், குடிநீர் வழங்கல் துறை அமைச்சர் அவர்கள் நம்மளுடைய கோரிக்கையை ஏற்று அதுக்கு வந்து 1200 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செஞ்சிருந்தாங்க. அதற்கு ஒன்றிய அரசின் பங்குத்தொகை நிலுவையில் இருந்ததுனால திட்டம் வந்து தள்ளிக்கிட்டே போச்சு. அந்த பங்குத்தொகையை இப்போ நம்ம பெற்று கொடுத்திருக்கிறோம். அதே போல கரூர்ல ஸ்மார்ட் சிட்டி திட்டம் வந்து அவுட்ரைட்டா வந்து கொடுக்க முடியாது அப்படின்னு ஒரு பதிலா எனக்கு கொடுத்துருக்காங்க நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சகத்திலிருந்து. கிட்டத்தட்ட நம்ம ஒரு 5-6 கால போராட்டம் இருந்தாலும் நம்ம தொடர்ந்து அதுக்கு முயற்சி பண்ணுவோம். அதே மாதிரி கேந்திரிய வித்யாலயா பள்ளிகள் பொறுத்த வரைக்கும் கோரிக்கைகள் இப்போதைக்கு ஏற்கப்படலைன்னா கூட அதை கன்சிடர் பண்ணலாம். தமிழ்நாட்டு அரசாங்கத்திலிருந்து மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு ப்ரொபோசல் வந்ததுனாலும் ஒன்றும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நம்ம சின்னதாராபுரத்தில் வந்து ஒழுங்குமுறை விற்பனை
விற்பனை கூடம் அமைகிறதுக்கு ஒரு எஃபர்ட் நம்ம எடுத்திருக்கோம். அதுக்கு தமிழ்நாடு அரசு, ஒன்றிய அரசாங்கம் ரெண்டுமே நமக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. நம்ம மக்கள் வந்து கரூர் மாவட்டத்தில் அரவக்குறிச்சி, பரமத்திலாம் வந்து கொப்பரை தேங்காய் கொண்டு வரணும், அவங்க நாமக்கல்ல கொண்டு போய் தான் விற்கிறாங்க. கரூர்ல வந்து கொப்பரை தேங்காய் விற்கிறதுக்கான இடம் இல்லாமல் இருந்தது. ஸோ அதை தான் நம்ம ஒழுங்குமுறை விற்பனை கூடமாவே இப்போ கொண்டு வந்திருக்கோம். அடுத்து நகாய், தேசிய நெடுஞ்சாலைகள் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சதான் 2019 இருந்து 24 வரைக்கும் 232.67 கோடி மதிப்பிலான 13 பாலங்கள் நம்ம கொண்டு வந்திருக்கோம். மண்மங்கலம், செம்மடை, பெரிச்சிபாளையம் பிரிவு, பெரியார் வளைவு, தவிட்டுப்பாளையம், வேலாயுதம் பாளையம், வேடசந்தூர், கருக்காம்பட்டி, விராலிமலை, மேலக்குப்பச்சக்குடி, கொடும்பாலூர், மணப்பாறையில் சொரியம்பட்டி, கல்லுப்பட்டி, யாகபுரம், முக்கன் பாலம் ஆகிய பாலங்கள் வந்து பணி முடிவடைஞ்சிருச்சு, இல்லை முடிவடையும் தருவாயில் இருக்குது. இந்த ஆண்டு 3 வருஷமா நம்ம 3-4 வருஷமா பண்ணினதான். பட் அதனோட தொடர்ச்சியா திருப்பி நடைபெறாத சில விஷயங்கள் இருக்கு. அதுக்கு இந்த ஆண்டு நம்ம ஒப்புதல் வாங்கியிருக்கோம். கிட்டத்தட்ட 10 பாலங்களுக்கு வந்து 278.58 கோடி ரூபாய்க்கு ஒப்புதல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எஸ்டிமேட்டும் போட்டு அனுப்பிச்சிட்டாங்க. அதுல வந்து அரவக்குறிச்சி தடா கோயில் 29 கோடி, தெத்துப்பட்டி 45 கோடி பல்லப்பட்டி பிரிவுல, கோடங்கிப்பட்டி வீரராக்கியம் உங்களுக்கு தெரியும் வேலை ஆரம்பிச்சிருச்சு 29 கோடி, வடமதுரை 4 ரோடு 29.26 கோடி, தம்மனம்பட்டி 20 கோடி, வேடசந்தூர் ஒட்டஞ்சத்திரம் இணைப்புச்சாலை 13 கோடி, வடநாடு கைகாட்டி 19 கோடி, குறிஞ்சி கோட்டல் மணப்பாறை 50 கோடி, மாதிரிப்பட்டி விராலிமலை 4 கோடி, ஐடிசி சன்மார்க் கம்பெனி வடுகப்பட்டி 18 கோடி, விராலிமலை சந்திப்பு 20 கோடி. இது வந்து ஒரு மேஜர் பிரேக் த்ரூ. ஏன்னா நம்ம நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகாதுக்கு முன்னே எல்லா இடங்கள்லையுமே கிட்டத்தட்ட வந்து 26 இடங்கள்ல வந்து நமக்கு பாலங்கள் தேவைப்பட்டிருக்கு. ஆனா நான் தேர்தல் நிற்கிறப்ப என் கவனத்துக்கு வந்தது 5 பாலம் தான் அப்ப சொன்னாங்க. இப்ப பார்த்தா ஏறக்குறைய இந்த இடங்கள் எல்லாம் வந்து 15 வருஷம் ஒரு 5000த்துக்கும் மேற்பட்டவர்கள் அடிபட்டு செத்துருக்காங்க. 5000ங்கிறது நம்பர் அல்ல, நம்ம குடும்பம் இருக்கிற மாதிரி அதுவும் ஒரு குடும்பம் தான். இது 15 வருஷமா நம்ம காட்டின, இதுக்கு முன்ன இருந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தவங்க காட்டின அலட்சியத்தினால இவ்வளவு இழப்பு ஏற்பட்டிருக்கு. அந்த இழப்பை இப்ப நம்ம தடுத்து நிறுத்தியிருக்கோம். இன்னும் 3 இடங்கள்ல நமக்கு அமைக்க வேண்டியிருக்கு. கல்லாமேடு, லஞ்சமேடு, அதிகாரம், துவரங்குறிச்சி, ரவுண்டானா, இந்த 3 இடங்கள்ல அமைக்க வேண்டியிருக்கு. இந்த 3 இடங்கள்ல மீண்டும் மறு ஆய்வு செய்யறதுக்காக அதிகாரிகள் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த பாலத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சதா, இப்ப நான் மொத்தமா ஒரு ஃபைலை எடுத்துக்கணும். இது ஃபுல்லாமே வந்து இதுக்குள்ள இருக்கிற 2 ஃபைலில் மொத்தமாகவே எல்லாம் நகாய் தான் இருக்குது. முக்கியமாக இருக்கிற 2 ஃபைலில் அவ்வளவு வேலைகளை வந்து நம்ம செஞ்சுருக்கோம். நகாயை பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே நகாய் தான். இவ்வளவு பணிகள் வந்திருக்கு. இப்போ நான் உங்களுக்கு ப்ரெஸ் மீட் முடிஞ்ச உடனே காட்டுறேன். இது வந்து எவ்வளவோ பேர் பொய் கிளைம் பண்ணுறாங்க, அது எவ்வளோ பொய்ன்னு இப்போ உங்களுக்கு தெரியும். கிளைமை விட வந்து நமக்கு லைஃப் போகாது, யாரும் இறக்க மாட்டாங்கிறத நான் முக்கியமாக பார்க்குறேன். அதே போல் வந்து ரயில்வேயை பொறுத்த வரைக்கும் நம்ம முக்கியமான சில முயற்சிகளை செஞ்சுருக்கோம் கடந்த முறையும். அதில் தான் கரூர் மற்றும் மணப்பாறை ரயில்வே ஸ்டேஷனுக்கான தரம் உயர்த்தல் நமக்கு வந்தது. இங்கே டெமோ ரயில் கரூரில் 25 வருஷமாக வந்து கரூர் டு திருச்சி, கரூர் டு சேலம் இந்த ட்ரெயின் டெமோ ட்ரெயினில் வந்து டாய்லெட்டே இல்லாமல் தான் இவ்வளோ வருஷமாக அது ஓடிக்கிட்டு இருக்குது. நம்மளும் கடந்த முறை 5 வருஷம் எம்பியாக இருந்திருக்கோம். அது எப்படியும் நம்ம கவனத்துக்கு வரலை. இந்த முறை ஒருத்தர் வந்து ஒரு தம்பி பரணிங்கிற ஒரு தம்பி வாட்ஸ்அப் போட்டார், எனக்கு இந்த மாதிரி பிரச்சனையாக இருக்குது. நாங்கள் உடனே போய் நவம்பரில் போய் பார்த்து ரயில்வே போர்டு சேர்மன்ட்ட சொன்னோம். உடனடியாக அடுத்த செஷனுக்குள்ளே அவர் மாற்றணும்னு சொன்னார். அதேமாதிரி நம்ம அடுத்த செஷன் பிப்ரவரி போகிறதுக்குள்ளேயே நமக்கு மாற்றி கொடுத்துட்டாங்க. அதே போல் மதுரை பெங்களூர் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில் கரூர் நிற்காதுங்கிற தகவலை நீங்கள் தான் ஊடகம் தான் எனக்கு முதல்ல கொண்டு வந்தீங்க. அதுக்கு நம்ம முயற்சி எடுத்து இப்போ அதுவும் நின்று செல்கிறது. அதுக்கு இல்லாமல் மயிலாடுதுறை செங்கோட்டை எக்ஸ்பிரஸ் வந்து வடமதுரை ரயில் நிலையத்தில் நிற்காமல் இருந்தது. அதே மாதிரி விழுப்புரம் மதுரை எக்ஸ்பிரஸ் வடமதுரை ரயில் நிலையத்தில் நிற்காமல் இருக்கு. மங்களூர் அதே மாதிரி தாம்பரம் நாகர்கோயில் அந்தியோதய எக்ஸ்பிரஸ் மணப்பாறை ரயில் நிலையத்தில் நிற்கல. அதே மாதிரி சென்னை எழும்பூர் மதுரை பாண்டியன் எக்ஸ்பிரஸும் மணப்பாறை ரயில் நிலையத்தில் நிற்கல. 2 ட்ரெயின் ஏற்கனவே நிற்குது, மிச்ச 2 ட்ரெயின் நின்று போகல உறுதியை கொடுத்துருக்காங்க. அதே போல் மேங்களூர் சென்னை எக்ஸ்பிரஸ்ல செகண்ட் ஏசி இல்லாமல் இருந்துச்சு. இப்போ அந்த செகண்ட் ஏசி கொடுக்கறதுக்கும் இப்போ ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. அதே போல் ராலாப்பேட்டை ரயில் நிலையத்தில் சுரங்கப்பாதை மேற்கூரை அமைக்கல் முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி முக்கியமான நம்ம தொகுதியை பொறுத்த வரைக்கும் 4 ரயில்வே மேம்பாலங்கள் இருக்கு. ஒன்று நொய்யல் வேலாயுதம்பாளையம், புன்னஞ்சத்திரம் டிஎன்பிஎல், அடுத்து வீரராக்கியம், மரபாபாளையம் காந்தி நகர். அதுவும் வந்து இப்போ ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது அந்த முயற்சியும். அதே மாதிரி நாடாளுமன்ற செயல்பாடுகள்ல நாடாளுமன்றத்தை பொறுத்த வரைக்கும் நான் நாடாளுமன்ற நிலைக்குழு உறுப்பினராக பாதுகாப்புத்துறை டிஃபென்ஸ் கமிட்டியில் இருக்கேன். அதே மாதிரி நாடாளுமன்ற ஆலோசனை குழு உறுப்பினராக விவசாயத்துறையில் இருக்கேன். என்னோட வருகை பதிவு இந்த வருஷம் வந்து 96%. நான் 27 விவாதங்களில் பங்கெடுத்திருக்கேன். 279 கேள்விகளை கேட்டிருக்கேன். அதில் 72 கேள்வி தேர்ந்தெடுத்திருக்காங்க. நம்ம போடுற கேள்விகளை பேலட் போட்டு தான் கொஸ்டின்ஸ்க்கு வந்து ஆன்சர் வரும். இதில் தேசிய சராசரி மாநில சராசரின்னு குறிப்பிட்டிருக்காங்க. என்னுடைய வருகை பதிவு வந்து 96%. ஆனால் தேசிய சராசரி 87%, மாநில சராசரி 86%. விவாதங்களில் என்னோட 27, அதே மாதிரி தேசிய சராசரி 11.8, மாநில சராசரி 17.9.
அதே மாதிரி கேள்விகளில் என்னோடது 72, தேசிய சராசரி 47, மாநில சராசரி 57. ஒரு கரூர் நாடாளுமன்ற உறுப்பினராக ஒரு தேசிய சராசரி மாநில சராசரியை விட நம்ம நாடாளுமன்ற உறுப்பினரோட சராசரி அதிகமாக இருக்குங்கிற ஒரு மகிழ்ச்சியான செய்தியை நான் சொல்கிறேன். இதனால ஒரு நம்ம இது எனக்கான ஒரு தனிப்பட்ட முறையில் பெருமைங்கிறதோட கரூர் நாடாளுமன்ற உறுப்பினருக்கு ஒரு பெருமைன்னு நினைக்கிறேன். அதே போல் நம்ம முக்கியமாக வந்து நன்றி அறிவிப்பு கூட்டங்களில் நம்ம சொல்கிறோம். ஏன் அதை சொல்ல வேண்டி இருக்குது அப்படின்னா, ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரி பொய் தகவல்கள் வந்து பரப்பப்படுது தேர்தலை ஒட்டி. இந்த முறை நீங்கள் பார்த்தீங்கன்னா கரூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட 6 சட்டமன்ற தொகுதி, 15 ஊராட்சி ஒன்றியங்கள், 1 நகராட்சி, 3 மாநகராட்சி, 3 நகராட்சிகள், 13 பேரூராட்சிகள், 275 ஊராட்சிகள், 524 கிராமங்களுக்கு நம்ம நன்றி மட்டும் சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் அரசு நிகழ்ச்சி, மக்கள் சந்திப்பு, பொது நிகழ்வுகள் இந்த 4ஆம் தேதி வரைக்கும் 90 கிராமங்களுக்கும் 61 நகர்ப்புற பகுதிகளுக்கும் நம்ம போயிருக்கோம். அடுத்து முக்கியமான ஒன்று, ஓராண்டு பணி நாட்கள் விவரத்தை நான் வெளியிடுறேன். இதை வந்து நீங்கள் ஊடகத்தில் இருக்கிறவங்களும் கரெக்டாக படித்து பார்க்கணும்னு நான் அன்போடு கேட்டுக்கிறேன். சில நேரம் இது சம்பந்தமான சரியான மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது. ஒரு எம்பியை வந்து ஒரு 6 சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5000க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு வார்டில் இருக்கிறவங்களுக்கு போகலைன்னு சொல்கிறது வந்து ரொம்ப ஈஸி. ஆனால் நீங்கள் பாருங்கள், நாங்கள் வந்து 365 நாளுக்கு வந்து நான் பிரேக்கப் போட்டிருக்கேன். இந்த வருஷத்தில் ஒவ்வொரு நாளும் நாங்கள் எழுதி வச்சுருக்கோம் டேட்டாவை, நம்ம எங்கே போனால் வந்தோம். 365 நாளில் 20 நாள் 29 நாள் நன்றி சொல்லியிருக்கோம். நாடாளுமன்ற கூட்டத்தொடர் அது தொடர்பான பயணங்கள் 103.5 நாட்கள் இதுக்கு மட்டுமே ஆகியிருக்கு. இப்போ நம்ம நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடக்குன்னா டெல்லிக்கு போகிறது வர்றது எல்லாம் சேர்த்து. அதே மாதிரி நாடாளுமன்ற நிலைக்குழு கூட்டங்கள், டிஃபென்ஸ் கமிட்டி மீட்டிங்காக 15.5 நாட்கள் நம்ம செலவு பண்ணியிருக்கோம். அரசு நிகழ்வுகளுக்காக கவர்மெண்ட் ப்ரோக்ராமுக்கு 35.5 நாட்கள் ஆயிருக்கு. உலக முற்போக்கு கூட்டணி மாநாட்டுக்கு காங்கிரஸ் கட்சியின் சார்பாக சிலிக்கு போயிருக்கேன் நான், அதுக்கு 11 நாட்கள் ஆயிருக்கு. அதே போல நாடாளுமன்ற மக்களவை மாநிலங்களுடைய எம்பிக்கள் குழு நார்வே எம்பசி மூலமா கல்வி பயணமா நார்வேக்கு போயிருக்கோம் 9 நாட்கள். கட்சி நிகழ்வுகளுக்காக 14.5 நாட்கள் நான் போயிருக்கேன். கரூர் எம்பி அலுவலகத்தில் 49.5 நாட்கள், ஏறக்குறைய 50 நாட்கள் நம்ம எம்பி அலுவலகத்தில் உட்காந்து மக்களை சந்திச்சு வேலை பார்த்துருக்கோம். வீட்டில் வெறும் 30 நாள் தான் இருந்திருக்கேன். 365 நாளில் 30.5 நாள் மட்டும்தான் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் வீட்டில் இருக்க முடிஞ்சிருக்குது. இதில் பொங்கல், தீபாவளி மாதிரி பெரிய லீவெல்லாம் இருக்குது. அதே மாதிரி பொது நிகழ்வுகள் நம்ம போட்டிருக்கிறது திருமணம், அனைத்து மதம் சார்ந்த நிகழ்வுகள், திருவிழாக்கள், துயர நிகழ்வுகள் போகிறது, இந்த மாதிரி 50 நாட்கள் இதிலேயே போயிருக்குது. அதுக்கப்புறம் மருத்துவ சிகிச்சைக்கு எனக்கு 17 நாட்கள் நான் விடுப்பு எடுத்திருக்கேன். இதில் மொத்தமாக சுருக்கம் போட்டிருக்கோம். தொகுதியில் வந்து 175.5 நாட்கள் இருந்திருக்கேன். நாடாளுமன்ற பணிகள் அதற்கான பயணங்கள்ல 119.5 நாட்கள் இருந்திருக்கும். தொகுதிக்கு வெளியில நிறைய நிகழ்வுகள் நம்ம கலந்துருக்கோம், அது 30 நாட்கள் வந்திருக்கு. அலுவல் சார்ந்த வெளிநாட்டு பயணங்கள் நம்ம முன்னே சொன்ன 20 நாட்கள் வந்திருக்குது. மருத்துவ விடுப்பு 17 நாட்கள், மொத்தம் 365 நாட்கள். ஒரு எம்பி இதுக்கு மேல ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் எப்படி வேலை செய்ய முடியும் நீங்க பாருங்க. கரூர்ல எத்தனையோ நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 15 வருஷமெல்லாம் இருந்திருக்காங்க அதிமுகல இருந்து. அவங்க யாராவது இந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட்டை இப்ப வெளியிட்டா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, வெளியிட முடியுமான்னு யோசிச்சு பாருங்க. ஒரு எம்பி இப்படி வேலை செஞ்சா மட்டும்தான் இப்படி ஒரு புத்தகத்தை வந்து நான் பண்ணியிருக்கேன்னு சொல்லி ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இல்லாட்டி மிக நிச்சயமா ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான பணிகளை வந்து நம்ம செஞ்சிருக்கோம். அதே மாதிரி அலிம்கோ மாற்றுத்திறனாளிகளை பொறுத்த வரைக்கும் அலிம்கோ கேம்ப்ல இருந்து இந்த டைம் வந்து ஒரு 17 முகாம்களை நம்ம பண்ணி ஒரு பேப்பர் தான் நான் மொத்தமாக சொல்லலாம். இது அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் சொசைட்டி, இது வந்து மணப்பாறைக்கு அந்த மின்சார விநியோகத்தை நம்ம சரி பண்ணினது. இது வந்து ஜல்சக்தி மினிஸ்ட்ரி நம்ம அப்ரோச் பண்ணி அந்த காவேரி ட்ரிங்கிங் வாட்டருக்காக இவ்வளோ ஒர்க் நம்ம கொடுத்துருக்கோம் 2019 இதுதான் அந்த கிரேட் கரூர் விமான நிலையம் பேப்பர்ஸ். இது வந்து ராம்மோகன் நாயுடு இப்போ இருக்கிற மினிஸ்டர் வந்து 23 ஆகஸ்ட் 2024 எனக்கு பதில் கொடுத்துருக்காப்படி. அதுக்கு முன்னே இருந்த மினிஸ்டர் ஜோதிராதித்ய சிந்தியாவும் 2023 டிசம்பர் 2021 பதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது அதற்கான பேப்பர்ஸு. இடம் கொடுக்கணும். அவங்க என்ன உதான் திட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதான் உதானே, அதான் மாநில அரசாங்கம் இடம் கொடுக்கணும், அவங்க இன்வெஸ்ட் பண்ணிக்குவாங்க. அந்த அப்படிதான் இப்போ நிறையவே 50-50 பார்ட்னர்ஷிப் தான். இப்போ ட்ரிங்கிங் வாட்டருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம 60 அவங்க 40. சிலது வந்து இப்போ நம்ம ஆயுஷ் போகிறோம்ல, நம்ம 50 அவங்க 50 அந்த ஹாஸ்பிட்டலுக்கு. ஸோ இப்போ எல்லாமே வந்து அப்படி தான் இருக்குது. ஏன்னா அதுதான் நியாயம் கூட. ஏன்னா ஜிஎஸ்டி ஃபுல்லாக அவங்க எடுத்துகிட்டு போயிடுறாங்க. முன்ன மாதிரி ஜிஎஸ்டியோ என்ன வரியோ முழுக்க தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு வர்றதில்லை. இல்லை, பெரும்பகுதி வரியை அவங்க எடுத்துகிட்டு போகிறப்ப நிச்சயமாக 80-20 பண்ணக்கூடிய சூழலில் தான் இன்றைக்கி வரி விதிப்பு வந்து இருக்குது. அதுதான் நமக்கு கரெக்டு.
இது ஜென்ரல் இஷ்யூஸ். இதுதான் அந்த 4G வந்து நமக்கு கண்ணூத்துக்கு நம்ம கொண்டு வந்தப்ப அதனோட இது கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ அந்த வயலூருக்கு அவங்க கொடுக்குறோம்னு நமக்கு கொடுத்துருக்கிற லெட்டர் அது. இது வந்து ஸ்மார்ட் சிட்டி இல்லைன்னு வந்த லெட்ரு, நமக்கு ஸ்மார்ட் சிட்டி கொடுக்க முடியாதுங்கிற மாதிரி ஒரு பதில் அவங்க கொடுத்துருக்காங்க. காரணம் தான் நீங்கள் முடிஞ்சிருச்சு ஸ்மார்ட் சிட்டி ப்ராசஸ்ஸு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் அதை உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இல்லை அது என்னன்னா, Karur Smart City was not part of the initial list of cities recommended by the Government of Tamil Nadu. As Government of India has extended the mission period up to 31 March 2025 for completion of all project கொடுத்துருக்காங்க. இது வந்து இது எக்ஸாக்டான பதில் இல்லை. பட் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நம்மகிட்ட இப்போ வந்து நம்மளுடைய நகராட்சி வந்து அப்போ இருந்த நகராட்சி 3 இருந்திருக்கு, தாந்தோணி, இராம் கரூர், கரூர்னு. இப்போ இவங்க பாப்புலேஷன் டேட்டா எடுக்கிறப்ப கரூர் நகராட்சின்னு மட்டும் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அப்போ பாப்புலேஷன் டேட்டாவில் நம்ம கீழே போய் அந்த ஸ்மார்ட் சிட்டி மிஷன் நம்ம ஃபில் பண்ணல. பட் அதுக்கப்புறம் உடனே அதை கண்டுபிடிச்சி நம்ம போய் ரெப்ரசென்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க. அப்போ நம்ம ஃபைட் பண்ணப்போ அவங்க நம்ம கொடுத்துருக்க முடியும். ஆனால் அப்பவும் கொடுக்கல. இப்போ வந்து ஸ்மார்ட் சிட்டி மிஷன் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. கேந்திர வித்யாலயாவுக்கு நீங்கள் தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து ப்ரொபோசல் அனுப்பணும், ஆனால் இப்போ நாங்கள் கொடுக்கலைங்கிற மாதிரி ஒரு ரிப்ளை வந்திருக்குது. இது வந்து அந்த தாதம்பாளையம் இது நம்ம முன்னையே பண்ணினது தான். அவங்க வந்து பிரின்சிபல் செக்ரட்டரிக்கு லெட்டர் வச்சிருக்காங்க முன்னே. இது ரொம்ப நாள் முன்னே நடந்துச்சு, 2019. லேக்கை வந்து நீங்கள் வந்து பண்ணுறது இல்லை, அதை மராமத்து பண்ணுறதுல எங்களுக்கு வந்து எந்த ஆட்சேபனையும் இல்லை அப்படின்னு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து வச்சிருக்காங்க லெட்டர். இது ரொம்ப நாளுமா நம்ம ஃபாலோ பண்ணிக்கிட்டும் இருக்கோம். இது கேம்ப்ஸு. மேடம் கேந்திர கரூர் வருமா? அதான் முயற்சி பண்ணலாம். இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நான் திருப்பி போய் அமைச்சரை பார்த்தேன். அப்போ பார்க்குறப்ப நீங்கள் மாவட்ட ஆட்சித்தலைவர்கள்கிட்ட இருந்து ஒரு ப்ரப்போசல் வச்சு தமிழ்நாடு அரசாங்கத்தின் மூலமாக எங்களுக்கு வாங்க, நாங்கள் முயற்சி பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஆனால் கான்கிரீட்டாக நாங்கள் பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு மற்றதுக்கெல்லாம் எழுதி கொடுக்குறாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு சூழல் இல்லை. அதேமாதிரி இஎஸ்ஐ டிஸ்பென்சரிக்கு வந்து நமக்கு கரூர் பொறுத்த வரைக்கும் அந்த 30 பெட்டு கொடுத்துட்டாங்க. சில நேரத்தில் மாநில அரசு வந்து கேந்திர வித்யாலயா அந்த பள்ளிகள் விரும்புறதில்ல. இல்லை, மாநில அரசாங்கம் வந்து கேந்திர வித்யாலயா பள்ளியை ஒன்றும் சொல்கிறது இல்லை. பட் அவங்க வந்து இல்லை கேந்திர வித்யாலயா இருக்குது. ஏன்னா கேந்திர வித்யாலயாவே மாநில அரசாங்கம் ஏன் சொல்கிறது இல்லைன்னா, நீங்கள் வந்து வேறு மாநிலத்தை சேர்ந்தவர்கள் நம்ம மாநிலத்தில் வேலை செய்கிறப்ப, இல்லை ஒரு மாவட்டத்திலேருந்து ஒரு மாவட்டத்தில் ஒன்றிய அரசாங்கத்தினுடைய பணியாளர்கள் அலுவலர்கள் மாறுறப்ப அது மாறித்தான் ஆகணும். அப்போ அதுக்கான ஒரு பள்ளிக்கூடம் வேணுங்கிறது தான் கேந்திர வித்யாலயா, அதனோட அடிப்படையில் தான் இருக்குது. பட் அந்த நாம்ஸை தாண்டி நம்ம எல்லாரும் அதில் சீட்டு கேட்குறோம். இது வந்து நமக்கு வந்து இந்த லெட்டர் 2022 கொடுத்துட்டாங்க. 30 பெட்டட் ஹாஸ்பிட்டல் சொல்லி நம்ம இடம் கொடுக்கணும். நான் சீஃப் செக்ரட்டரி, கலெக்டர் எல்லாருக்குமே சொல்லியிருக்கேன், கரூர் நீங்கள் இடம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து நமக்கு வந்து 34,000 ஏறக்குறைய ஃபியூச்சர்லாம் சேர்த்து ஒரு 64,000 பேர் இஎஸ்ஐக்கு வந்துடுறாங்க. இப்போ இத்தனை தொழிலாளர்கள் இருக்கிற நம்ம ஊரில் நீங்கள் இஎஸ்ஐ டிஸ்பென்சரி தான் நம்ம வச்சுருக்கோம். நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்னா ஒன்று நம்ம திருச்சி போகணும், இல்லைன்னா சேலம் போகணும். ஸோ இதுக்கும் வந்து தமிழ்நாடு அரசாங்கம் இடம் கொடுக்க வேண்டியிருக்கு. இவங்க இடம் கொடுத்தாங்கன்னா பணி துவங்குற இடத்துல தான் வந்து இதுவும் இருக்குது. பழைய மருத்துவமனை எடுத்துக்கலாங்க. இஎஸ்ஐ மருத்துவமனையே தான் பழைய மருத்துவமனை இல்ல, அவங்க வந்து என்ஓசி தான் கொடுக்குறாங்க. என்ஓசி நீங்க வேலை செஞ்சுக்கங்க, வேலை செய்யறதுக்கு நாங்க என்ஓசி கொடுக்குறோம். மராமத்துனா அப்புறம் தண்ணி தேங்கும்ல, அதுக்கு தானே நம்ம பண்றோம். ஆனா எழுதி கொடுக்குறோம்னு அவங்க எந்த இடத்துலயும் நமக்கு வந்து சொல்லல. அதே மாதிரி இந்த இது நம்ம போய் லாஸ்ட் டைம் நம்ம ஸ்மார்ட் சிட்டி கேட்டதுக்கு இப்படி போட்டிருக்காங்க, was not eligible for inclusion in this mission. However, Karur town of Tamil Nadu may be covered in the proposed scheme of Jal Jeevan Mission Urban. அது நம்ம கொடுத்துருக்காங்க. அதுலேயும் நம்மளுடைய முயற்சி இருக்குது. ஜல் ஜீவன் மிஷன் அர்பன்லையும் பாலங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இது எல்லாமே பாலம் பேப்பர் தான். அந்த பாலம் வந்து நீங்கள் அவங்கெல்லாம் கிளைம் பண்ணுற மாதிரி வரல. இது எல்லாமே வந்து பாலம் பேப்பர் தான். இது வந்து இதெல்லாம் மினிஸ்டர் எழுதின ரிப்ளையே நான் வச்சுருக்கேன். இது வந்து 2021 ரிப்ளை. இது வந்து டிஎன்பிஎல் அந்த பேப்பர் லிமிடெட் பில்டிங் சப்ளைல அந்த நஞ்சைப்புகழூர் பஞ்சாயத்து அதனோட பிரிட்ஜு அதனோட லெட்ரு. இது உங்களுக்கு எல்லாமே அப்லோட் பண்ணுறேன். இது வந்து செப்டம்பர் 2021 வச்சுருக்கோம். அதே மாதிரி 1/6/2020 தான் வந்து மண்மங்கலத்துக்கு அவங்க வந்து பேசவே ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள், எவ்வளோ தூரம் ஏடிஎம்கே போய் சொல்கிறாங்கிற ஒரு எக்ஸாம்பிள். என்னோட லெட்டருக்கு மினிஸ்டர் பதில் வைக்கிறாரு 1/6/2020. என்னென்னு பதில் வைக்கிறான்னு பாருங்கள். Further, grade separators at 3 locations, namely Manmangalam, Kodengipatti and Veerarakyam are also required, though these 3 locations are not identified as block spots. 2020 இங்கே பாலம் கட்ட வேண்டியதில்லை அப்படிங்கிறது தான் ஒன்றிய அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடு. அது வந்து நான் 2019 எடுத்த முயற்சிக்கு அவங்க பதிலே வந்து 2020 நாங்கள் கட்ட மாட்டோம், இதுக்கு வந்து நாங்கள் வந்து அந்த கிரேட் செப்பரேட்டர்ஸ் 3 லொக்கேஷன்ஸை வைக்கிறோம், அதுக்கு எஸ்டிமேட் ப்ரிப்பேர் பண்ணி இது வந்து பிளாக் ஸ்பாட்டே இல்லைன்னு அவங்க சொல்கிறாங்க.
அதுக்கப்புறம் நம்ம வந்து பிளாக் ஸ்பாட்னு அதை நிரூபித்தோம். அதே மாதிரி construction of over bridges as Kodumbalur village near Viralimalai, the site study reveals that grade separator structure is not required at this location. However, the median opening at this location has been upgraded with minor intersection and all safety arrangements have been provided as per the requirement of district administration. அதாவது இதுக்காக கிரேட் செப்பரேட்டர் வைக்கிறோங்கிறாங்க. விராலிமலைக்கு அவங்க கிரேட் செப்பரேட்டர் கூட வைக்க வேண்டியது இல்லைங்க. அங்கேயும் ஒரு விஜயபாஸ்கர்னு ஒருத்தர் உட்காந்துருக்காரு, இங்கேயும் ஒரு நம்மளுடைய முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர்களுக்கான 2 பேருமே வந்து எவ்வளவு பொய்யா வந்து நம்ம கொண்டு வந்த வேலைக்கு கிளைம் பண்றாங்க பாருங்க. இதுக்கப்புறம் 2020 அவங்க பண்ண முடியாதுன்னு சொன்னதுக்கப்புறம் திருப்பியும் நம்ம ஃபர்தரா தொடர்ந்து எல்லா பிடியும் கூட்டிட்டு வந்து ஸ்பாட்டுக்கு, நீங்களே பல முறை வந்திருக்கிறீங்க, எல்லா ப்ராஜெக்ட் டிரைவரையும் கூட்டிட்டு வந்து திருப்பி நகாய் அஃபிஷியல்ஸை கூட்டிட்டு வந்து கன்வின்ஸ் பண்ணி போலீஸ் டிபார்ட்மெண்ட் வந்து நம்ம டேட்டா எடுத்து கொடுத்து அங்கே உண்மையிலேயே ஆக்சிடென்ட் நடக்குது அப்படின்னு நம்ம நிரூபிச்சு அதுக்கப்புறம் கொண்டு வந்திருக்கோம். ஆனால் வந்து நீங்கள் 2020 கொடுக்க மாட்டோம்னு சொன்ன ஒரு வேலைக்கு 2019க்கு முன்னே இருந்தவங்க வந்து கிளைம் பண்ணுறது எப்படி சரியாக இருக்கும்? இது எல்லாமே அது சம்மந்தப்பட்ட பேப்பர் தான் நான் அப்லோட் பண்ணுறேன். கோடங்கிப்பட்டி வீரராக்கியம், வடமதுரை, விராலிமலை மணப்பாறை கான்ஸ்டுவன்சிஸ் நம்ம நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்கோம். அது தொலைத்தொடர்பு நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டு வெளிநாட்டு பயணங்கள் சொல்லுவோம். முதியோர் நலனை பொறுத்த வரைக்கும் இந்த டைம் நம்ம 2 புதிய முயற்சிகளை ஆரம்பிச்சிருக்கோம். பொதுவாக அலிம்கோல இருந்து வந்து நம்ம மாற்றுத்திறனாளிகள் கேம்ப் தான் நடத்துவோம். இந்த முறை வந்து முதியோர்களுக்கான கேம்ப் நடத்தலாம்னு சொல்லி 22 முகாம்கள் நடத்துவதற்கு சாங்ஷன் ஆகிருக்குது நமக்கு. இந்த மாதம் 3rd வீக்லேருந்து நடத்தலான் இருக்கோம். அதேமாதிரி ஒரு புதிய நிகழ்ச்சி உங்களுக்கு தெரியும், கரூர் நாடாளுமன்ற அலுவலகத்திலிருந்து தொடங்கியிருக்கோம். சாமிநாதன் ஹெல்ப் பண்ணுறா அப்படி. அது வந்து கிட்டத்தட்ட ஒவ்வொரு பிளாக்காக போய் அரவிந்த் கண் மருத்துவமனை மாவட்ட பார்வை இழப்பு தடுப்பு சங்கத்தோடு சேர்ந்து நம்ம முகாம்கள் நடத்துகிறோம். அந்த முகாம்களில் பார்த்தீங்கன்னா 139 நபர்களுக்கு இதுவரைக்கும் கண் பரிசோதனை செஞ்சுருக்கு, கண்ணாடி போட்டிருக்கோம். 34 நபர்களுக்கு இலவச கண்ணறுவை சிகிச்சை செய்யப்பட்டிருக்கு. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம அந்த கேம்பில் போய் பார்த்தா நமக்கு ரொம்ப மனசே கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்குது. நம்ம நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, எல்லாமே இருந்தால் கூட முதியோர்கள் வந்து அந்த இடத்த கண்டுபிடிச்சி தட்டு தடுமாறி வந்து யார் ஹெல்ப் இல்லாமல் கண் நிறைய பேர் வந்து நம்ம கண் பார்வை இன்னும் 1 மாதம் விட்டால் போயிருங்கிற சூழல் இருந்தெல்லாம் நம்ம அதை மீட்டெடுத்திருக்கோம். இந்த பணியை வந்து நம்ம தொடர்ந்து செய்யலான் இருக்கோம். தொடர்ச்சியாக கேம்ப் நாடாளுமன்ற தொகுதி முழுக்க ஃப்ரீக்வெண்ட்டாக நடக்கும். அதுக்கு நீங்கள் உங்களுடைய ஒத்துழைப்பை தரணும்னு நான் கேட்டுக்கிறேன். அதே மாதிரி எம்பி அலுவலக செயல்பாடுகள், இந்த ஓராண்டில் எம்பி அலுவலகத்தை நேரிலும் அலைபேசி வாயிலாகவும் 6025 பேர் ஆக்சஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து பரிந்துரை கடிதங்கள், மருத்துவ உதவி, அரசு அலுவலக ஒருங்கிணைப்பு உள்ளிட்ட சேவைகள் வந்து 2246 பேருக்கு நாங்கள் கொடுத்துருக்கோம். ஒரு எம்பி அலுவலகங்கிறது ஒரு பெருசாக இது வரைக்கும் எம்பிக்கு அலுவலகமே இல்லாத சூழல் தான். நான் எம்பி ஆகாததுக்கு முன்ன வரைக்கும் ஏடிஎம்கே பீரியல் இருந்தது. ஆனால் இன்னைக்கு எம்பி அலுவலகம் சிறப்பாக செயல்பட்டு இருக்குதுங்கிறது எனக்கும் மகிழ்ச்சி தான். ஏன்னா அலுவலகத்தில் வேற பேர் வேலை செய்கிறாங்க. அடுத்து வந்து இந்த 4 வருஷத்துக்கு ஒரு 4 பணியில் முக்கியமாக கவனம் செலுத்தலாம்னு இருக்கேன். அது நம்ம ஏற்கனவே செஞ்சுக்கிட்டு இருக்கிற பணியும் தான். அனைத்து அரசு பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளில் கற்பிக்கும் முறையை நவீனமாக்கல். இப்போ 123 ஸ்கூல் தான் நம்ம ரீச் பண்ணியிருக்கோம். கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆரம்ப பள்ளிக்கூடங்கள் எல்லாம் போட்டாங்க. கரூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஹை ஸ்கூல், ஹையர் செகண்டரி ஸ்கூலில் வந்து ஒரு பள்ளிக்கு ஒரு ஸ்மார்ட் கிளாஸாவது இந்த வருஷம் ஃபண்டோடு நம்ம கொடுத்துருக்கோம். மிச்சம் இருக்கிற மாவட்டங்களுக்கு நம்ம கொடுக்க வேண்டியிருக்கு. அதே மாதிரி அனைத்து அரசு மருத்துவமனைகளும் உயிர்காக்கும் மருத்துவ உபகரணங்கள் இருப்பதை உறுதி செய்யணும்னு ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கோம். அதுக்கு இந்த டைம் எம்பி லேடில் கொடுத்துருக்கு. இந்த டைம் சிஎஸ்ஆரும் போய் பார்க்கலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஏன்னா டிஜிட்டல் எக்ஸ்ரே, மல்டிபேரா மானிட்டர், இந்த மாதிரி அடிப்படையான தேவைகள்லாம் கூட ஆரம்ப சுகாதார நிலையத்திலேயே இருந்தால் நல்லது. ஏன்னா இந்த முறை தமிழ்நாடு அரசாங்கம் பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் பாம்பு கடி மருந்து கூட ஆரம்ப சுகாதார நிலையத்தில் வச்சிருக்காங்க. அதனால ஆரம்ப சுகாதார நிலையங்களையும் எவ்வளவு ஒருங்கிணைக்கிறதுங்கிற முயற்சி நம்ம எடுத்திருக்கோம். அதே மாதிரி திறன் மேம்பாடு மற்றும் வேலை வாய்ப்பு, இந்த முறை வந்து நீங்கள் எப்பவுமே எனக்கு கேட்டுகிட்டே இருப்பீங்க. நம்ம போன தேர்தலில் நம்ம அதை சொன்னோம். ஆனால் இந்த முறை அதற்கான பணிகளை நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். இந்த முறை வந்து 40 லட்சம் ரூபாய் ஒரு 3 இடங்களில் வந்து நம்ம திறன் மேம்பாடு இதுக்காக பண்ணியிருக்கோம். அதில் வந்து மணப்பாறை, விராலிமலை, குஜிலியம்பாறை, துவரங்குறிச்சி, நல்லூரான்பட்டி இந்த இடங்களில் 1,30,30,00,000 ரூபாய் வந்து நாடாளுமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து கொடுக்கப்பட்டிருக்குது. இந்த ஆண்டு நம்ம நிதி ஒதுக்கீடு நடந்ததுனால ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு திறன் மேம்பாட்டு மையம் அப்படின்னு கணக்கு வச்சு 6 சட்டமன்ற தொகுதிக்குமே ஒரு இடத்துக்கு நிதி ஒதுக்கீடு முடிஞ்சிருச்சு. இதனோட அடிப்படை என்னன்னா, நிறைய பேர் படிக்கிறாங்க, சாதாரண நம்மள மாதிரி குடும்பத்தை சேர்ந்த பசங்க பிள்ளைங்க படிக்கிறாங்க. வேலை வாய்ப்பு நிச்சயமா குறைஞ்சிருக்கு நாட்டில். இந்த பாஜக அரசாங்கத்தில் இல்லைன்னு சொல்ல, ஆனால் இந்த
இருக்கிற வேலை வாய்ப்புகளை நம்ம எப்படி அடையிறதுன்னு நம்ம யோசிக்கணும். அதுக்கு வந்து திறன் மேம்பாடு வேலைவாய்ப்பு மையம் ஒரு இடத்துல இருந்தால் தான் அவங்க அங்கே போய் உட்காந்து படிக்கலாம். இல்லை சில பேரை கூட்டி வந்து நம்ம கேம்ப் நடத்தலாம். அந்த மாதிரி நிறைய தனியார் அமைப்புகள் வந்து இந்த முறை நிறைய வேலைவாய்ப்பு கொடுக்கறதுல திறன் மேம்பாட்டில் ஈடுபட்டிருக்காங்க. அவங்களோட நம்ம பேசியிருக்கோம். அதனால அதற்கான ஒரு பெரிய முயற்சியை நம்ம எடுத்திருக்கோம். நிதி ஒதுக்கீடு நடந்திருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷம் வந்து அந்த திறன் மேம்பாட்டு வேலைவாய்ப்பு மையங்கள்ல இருந்து 6 மையங்கள்லையும் 5000 பேராவது ஒரு கிராஸ் பண்ணி போவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அது வந்து ஒரு ஹியூஜ் நம்பர். அது நமக்கு எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணும். நம்ம பசங்க பிள்ளைங்களோட அதுக்கு போகலாம். அதே மாதிரி அனைத்து அரசு சொல்லிட்டு பெண்கள் மத்தியில் மாதவிடாய் சுகாதாரம் மற்றும் புற்றுநோய் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துவது அதை நம்ம செஞ்சிருக்கோம். போன 5 வருஷத்துல வந்து கிட்டத்தட்ட 1 லட்சம் பெண்களை நான் நேரில் சந்திச்சு இந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருக்கோம். இந்த முறை வந்து அவங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து குடும்ப சூழல் பொருளாதார சூழல் காரணமா நாப்கின் வாங்கி வைக்க முடியாத சூழல் இருக்கு. ஸோ அவங்க வந்து ஒரு பாதுகாப்பு இல்லாத துணி மெத்தடுக்கு போறாங்க. அதை தனியாக தண்ணி ஊற்றி அலசருக்கு நிறைய பேருக்கு தண்ணி ஊற்ற முடியறது இல்லை. தண்ணி பிரச்சனைகள் இருக்குது. நிறைய பேர் வந்து அதை வந்து வெயிலில் காய போடுறது இல்லை. அதை ஒட்டி மூட நம்பிக்கைகள் நிறையா இருக்குது. யாரை பார்த்துருவாங்க, நிழல் படக்கூடாது, கருடன் படக்கூடாது, அந்த மாதிரி நிறைய மூட நம்பிக்கைகள் இருக்குது. அதை ஒட்டி அதையெல்லாம் மாற்றி அவங்களோட மென்ஸ்ட்ரல் கப்பை நோக்கி நகர்றதுக்கான ஒரு முயற்சியை நம்ம முன்னெடுக்கலாம்னு இருக்கோம். அதுக்கு ஒரு CSR கேட்டிருக்கோம். அவங்களும் ஒரு சாம்பிள் கப்ஸ் கொடுக்கறதுக்கு நமக்கு ஒத்துட்டு இருக்காங்க. அதே போல் புற்றுநோய் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துறதுக்கும் ஒரு முயற்சி எடுத்துருக்கோம். குறிப்பாக கர்ப்பப்பை புற்றுநோய், கர்ப்பப்பை வாய் புற்றுநோய், மார்பக புற்றுநோய்க்கு நம்ம முயற்சி எடுக்கணும் அப்படின்னு ஒரு முயற்சியை பண்ணுறோம். இந்த நெக்ஸ்ட் 4 இயர்ஸ்ல வந்து இதை டார்கெட்டாக வச்சு நம்ம பண்ணலாம் அப்படின்னு இருக்கோம். மற்றபடி இந்த மாதிரி ரயில்வே மேம்பாலங்கள், இந்த மாதிரி நம்ம என்னதான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பண்ணால் கூட இந்த மாதிரியான பணிகள் தான் வந்து ஒரு அடுத்த தலைமுறைக்கு நமக்கு வந்து ஒரு கல்விக்கு, சுகாதாரத்திற்கு, மருத்துவத்திற்கு, வேலை வாய்ப்புக்கு நம்ம செய்யக்கூடிய பணியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதை தான் நம்ம இப்போ இதில் எல்லாமே இப்போ நம்ம தொடங்கியிருக்கோம். எதுவுமே இதில் புதுசு இல்லை. ஆனால் இதை வந்து ஒரு ஃபுல் ஸ்விங்கில் முன்னெடுத்துட்டு போகலாம் அப்படிங்கிறதுக்கான முயற்சியை நம்ம எடுத்திருக்கோம். இதை நீங்கள் தயவு செஞ்சு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் இந்தியாவிலே வந்து நீங்கள் வந்து ஒரு வருடாந்திர செயல்பாட்டு அறிக்கை வெளியிடுறது இதுதான் முதல் முறை. நம்ம போன முறை நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தப்போ ஒரு அட்டம் போட்டோம். பட் அது தொடர்ந்து கோவிட் இயருங்கிறதுனால அதை நம்ம கண்டினியூ பண்ண முடியல. இது வந்து இந்த ஊடகங்களை நான் பணியோட கேட்டுக்கிறது வந்து இந்த முயற்சியை நீங்கள் கட்டாயம் என்கரேஜ் பண்ணணும். ஏன்னா இது வந்து மாணவர்களுக்கு, ஒரு சாதாரண இளைஞர்களுக்கு எல்லாருமே இன்னைக்கு ஒரு பாலிடிக்ஸ் பற்றின ஒரு நெகட்டிவிட்டி வருது. ஒரு அரசியல்வாதினா இப்படி தான் இருப்பாங்க அப்படின்னு. எல்லாருமே நாங்கள் செயல்படாமல் யாரும் இல்லை. அப்போ ஒருத்தர் செயல்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறப்ப நீங்கள் அதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். மற்றவங்களும் இதை பார்த்து செய்வாங்க. அதனால ஓவராலாக ஒரு இது மேம்படும் நான் நினைக்கிறேன். ஸோ அதுக்காக தான் இதை வெளியிட்டிருக்கோம். இதை வந்து நம்ம கரூர் நாடாளுமன்ற தொகுதி முழுவதும் இது பிரிண்டாகவும் சரி, ஆன்லைன்லேயும் சரி, ஆஃப்லைன்லேயும் சரி 5 லட்சம் பேருக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் இலக்கு வச்சுருக்கோம். நெக்ஸ்ட் 6 months பீரியடில் 5 லட்சம் பேருக்கு நோட்டீஸாகவும் சரி, இல்லை சோஷியல் மீடியாவில், வாட்ஸ்அப்பில், இந்த மாதிரி பல்வேறு இதில் வந்து 5 லட்சம் பேருக்கு இது போய் சேரும். அதனால் அடுத்த நாடாளுமன்ற தேர்தல் அப்போ நம்மளுடைய எதிர்கட்சியை சேர்ந்தவர்கள் இந்த மாதிரி பொய் குறைகளை எல்லாம் சொல்லிட்டு வர முடியாது. அதுங்கிறதையும் நான் இப்போ சொல்லிக்கிறேன். பட் அதுக்காக இதை நம்ம வெளியிடல. இது வந்து ஒரு அக்கௌண்டபிலிட்டி இருக்கணும். ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருக்கு மக்கள் ஓட்டு போடுறாங்க, நீங்களே ஊடகங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் என்னதான் கூட வந்தால் கூட இந்த மாதிரி ஒரு காம்ப்ரிஹென்சிவாக ஒன்று கொடுத்தா தான் உங்களுக்கு ஊடகங்களுக்குமே என்ன பண்ண முடியும், என்ன பாசிபிலிட்டி இருக்குது செய்யலாம். நீங்கள் கூட உங்களுடைய சஜஷன்ஸை, இஷ்யூஸை ஏதாவது இருந்தால் கொடுக்கலாம். நிறைய ரயில்வே இஷ்யூஸ் எல்லாம் நீங்கள் கவனத்துக்கு கொண்டு வந்தது தான் நம்ம முன்னெடுத்திருக்கோம். அந்த மாதிரி ஏதாவது இஷ்யூ இருந்தாலும் நீங்கள் கொண்டு வாங்க. அதுதான் இதனுடைய சுருக்கம். இதை இப்போ வந்து கொஞ்சம் கரூர் பஸ் ஸ்டாப்பில் கொஞ்சம் பேர் கொடுத்துட்றேன். நான் 2வது ஒரு வருஷம் புரியுது. இந்த ஓட்டுப்பாடு எப்படி அக்கா ஏதாவது செஞ்சுதான் வேணும் தெரியும்ல, அதுதான் இதெல்லாம் திருமணம் என்னது இது படிச்சு பாரு. என்ன தெரியாதுன்னு வீட்டில் கொண்டு கொடுங்க. என்ன சொல்லுறது? ஆமாம், நீங்கள் எனக்கு 2வது வந்தாங்க. 2வது டைம் ஓட்டு போட்டு 1 வருஷம் முடியுது. அதனால் நம்ம 1 வருஷத்தில் என்னென்ன செஞ்சோம், என்னென்ன வேலை பண்ணியிருந்தோம், எங்கெங்கே இருந்தோம், பார்லிமெண்ட்டில் என்ன பண்ணோம் அப்படின்னு தெரியணும்ல. இந்த ஓட்டு போட்ட பொண்ணு ஏதாவது செய்ய வீட்டில் எல்லாம் கொண்டு கொடுத்து படிச்சு காட்டணும். கீழே போட்டு போயிருக்கூடாது. சரி, அதில் பின்னாடி ஆஃபீஸ் நம்பர் இருக்கும். அதில் ஏதாவது ஹெல்ப்னாலும் நீங்கள் கூப்பிடுங்க, அதை வச்சுக்கங்க. அதே நம்பர் தான் நம்ம மாற்ற மாட்டோம். வாட்ஸ்அப் சேனல் இங்கே கொடுக்கலாமா? இந்த 2வது நீங்கள் ஓட்டு போட்டு 1 வருஷம் முடியுது. அதில் 1 வருஷத்தோட ரிப்போர்ட் கார்டு படிச்சு பாருங்க. எம்பி ஏதாவது செஞ்சதை செய்யறது தெரியும் போல. எந்த ஊர்
என்ன ஊரு? அது அங்க வந்து வேலை செஞ்சோரா மொத்த ஃபர்ஸ்ட் நம்ம தொகுதியே நிக்கிறீங்களே என்பது